ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ஜோசப் மர்ஃபி எழுதின த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டுங்கிற புக்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்மளோட மைண்டு ரெண்டு விதமா வேலை செய்யறதா சொல்றாங்க. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்டுங்கிறது எக்ஸ்டர்னலா நம்ம எடுக்கிற டெசிஷன், நம்ம என்ன படிக்க போறோம், யாரை மேரேஜ் பண்ணிக்க போறோம், என்ன ட்ரெஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை டிசைட் பண்றது நம்மளோட கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்மளோட ஹார்ட் பீட், நம்மளோட டைஜஷன், ஸோ நம்மளோட பிரீத்திங், அந்த மாதிரியான விஷயத்த கண்ட்ரோல் பண்றது சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு ஷிப்ல இருக்க கேப்டன் மாதிரி ஒர்க் பண்ணுது. ஸோ அதே ஷிப்ல இருக்கிற ஒர்க்கர் மாதிரி சப்கான்சியஸ் மைண்டு ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஒரு கேப்டன் எங்க போயிட்டு இருக்கோம், எங்க ரீச் ஆக போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு டெசிஷன் எடுத்து ஸோ அவர் என்ன பண்ணணுங்கிற வேலையை மட்டும் அவர் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுப்பாரு. அது மாதிரி நம்மளோட கான்சியஸ் மைண்டு எதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்பி அதை நம்ம சப்கான்சியஸ் மைண்டு கொடுக்குதோ அந்த சப்கான்சியஸ் மைண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம ரெண்டு விஷயமா பிரிக்கலாம் நம்மளோட தாட்ஸை. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். நம்ம பாசிட்டிவான தாட்ஸ், இது என்னால முடியும், நான் இதை பண்ணிடுவேன், இந்த இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான தாட்ஸை நம்ம கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் இமிடியேட்டா அதை பண்ண வைக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்குது சப்கான்சியஸ் மைண்ட். அதை பண்ணவும் வச்சிடுது. இதே நம்ம நெகட்டிவான தாட்ஸ், இது என்னால பண்ண முடியாது, என்னால வீடு வாங்க முடியாது அப்படிங்கிற நெகட்டிவான தாட்ஸை நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு கான்சியஸ் மைண்ட் கொடுத்துச்சுன்னா அதே மாதிரி நம்மளால அது பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த கான்சியஸ் மைண்டு எதை நம்புதோ அதை தான் சப்கான்சியஸ் மைண்டு அப்படியே பிரதிபலிக்கும். ஸோ இதுல நம்ம வந்து ஒரு காந்தத்தன்மை ஊட்டப்பட்ட ஒரு ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விட 12 டைம்ஸ் அந்த வெயிட்டை அதால தூக்க முடியும். அதே அந்த காந்தத்தன்மை இல்லாத இரும்பால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ சப்கான்சியஸ் மைண்டு ஒரு நோயை கூட, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நோயை கூட சரி பண்ற அளவுக்கான பவர் இருக்கு. ஒரு வாட்ச் எப்படி அதை உருவாக்குனவரால சரி பண்ண முடியுமோ ரிப்பேர் ஆகும்போது, அதே மாதிரி நம்ம உடம்புல வர பிரச்சனைய நம்ம உடம்ப உருவாக்குன சப்கான்சியஸ் மைண்ட் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சப்கான்சியஸ் மைண்டு எல்லா ஆர்கனோட கண்ட்ரோலும் அது கையில இருக்கிறதுனால நம்ம ஒரு டெய்லி ஒரு 3 நாள் கண்டினியூஸா 3 டைம் வந்து எனக்கு இந்த நோய் சரியாயிடும், இந்த விஷயம் எனக்கு சரியாயிடும் நம்ம ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு அதை சரி பண்றதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்குது. அதே சமயத்துல இப்போ நம்ம வந்து ஒரு வேண்டுதல் மூலயமா பரிகாரம் பண்றோம், இல்லைன்னா நம்ம இது நடக்கணும்னு சொல்லி சில பரிகாரம் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம முழுமையா நம்புறோம். நம்ம கான்சியஸ் மைண்டு அதை நம்புது, இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம கான்சியஸ் மைண்டு ஒரு விஷயத்த நம்புதோ அது அப்படியே சப்கான்சியஸ் மைண்டு பண்ண வச்சிரும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். புதுசும் உங்களுக்கு நீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் உள்ளே இருந்து அது செயல்படுத்தும். ஸோ நீங்க நம்ம வந்து கான்சியஸ் மைண்டு நம்ம தூங்கும்போது அது ஒர்க் பண்ணாது. ஆனா நம்ம சப்கான்சியஸ் மைண்டு 24 மணி நேரமும் எப்போதும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்காக. ஸோ சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவான விஷயங்களை உள்ள கொடுக்கும்போது அதோட ரிசல்ட்டும் அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு விஷயத்துல நான் வந்து ஜெயிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடே வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட மைண்ட்ல ஒரு சினிமா மாதிரி ஒன்று உருவாக்குங்க. அதாவது நான் இந்த இடத்துல இவங்களை போய் பார்ப்பேன், அது மூலயமா நான் அந்த வீடை இப்படி கட்டுவேன், இதுல இத்தனை பெட்ரூம் இருக்கும், ஸோ நான் இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவேன், அன்னைக்கு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மூவி மாதிரி அதை கிரியேட் பண்ணிட்டு அந்த சினிமாவை டெய்லி உங்களோட மனசுல தூங்க போறதுக்கு முன்னாடியும் எழுந்ததும் ஒரு மாதிரி பிளே பண்ணி பாருங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா இதை உண்மையாக்குறதுக்காக அது என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லாத்தையும் உருவாக்கும். ஸோ அது மூலயமா அதை நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவான தாட்ஸ், நம்மளோட நெகட்டிவான தாட்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கோபம், நம்மளோட பொறாமை, நம்மளோட பதற்றம், இது மாதிரியான தாட்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம அதிகமா அதுக்கு நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்கும்போது அது ஒரு வடிகாலா எதை உருவாக்குதுன்னா இன்னொரு நோயை உருவாக்கிடுது. ஸோ நம்மளோட மைண்டுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும்போது பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கும்போது நெகட்டிவா நடக்கும். ஸோ அதனால நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டுக்கு கொடுத்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அண்ட் ஹாப்பியாவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு வயசு ஆகாமலேயும் இருக்கலாம், அதே சமயத்துல நம்மளோட லைஃப்லயும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணி ரொம்ப ரிச்சாவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம மைண்டுக்கு, அதாவது நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கணும். நம்ம கான்சியஸ் மைண்டு எதை நம்புதோ அதை தான் சப்கான்சியஸ் மைண்டு நமக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இம்ப்ளிமெண்ட்னா அதை செயல்படுத்தி அதை நடக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை உருவாக்கி நம்ம கொடுத்து அதை கண்டிப்பா நடத்தும். ஸோ அதுதான் இந்த புக்ல சொல்றாங்க. தேங்க்யூ.